ஹாய் கேஷ், டுடே நம்ம மேட்டூர் டேம் தான் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஆடி 18க்காக தண்ணி திறந்து விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் என்னோடய பிரதரும் கிளம்பிட்டோம். சேலமில் எங்கே இருந்தாலும் மேட்டூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது. ஒரு 35 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்களும் மேட்டூர் பார்க் வந்துடலாம். அங்கே என்ட்ரன்ஸ் ஒரு 10 ரூபா டிக்கெட்டு. அதை வாங்கிட்டு உள்ளே போனீங்களா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம், படுத்துட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு டேமை பார்த்தோம். தண்ணி சும்மா வேறு லெவலில் திறந்து விட்டுருந்தாங்க. இப்போதைக்கு கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க. இன்னும் ஒரு 4 or 5 டேஸில் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நல்லாயிருக்கும். 16 பாலம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்போயும் நம்ம ரெகுலராக போகிற இடம் தான். சரி ஓகே, விலாகுக்காக நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக இன்றைக்கி போயிருந்தோம். இதுக்கு ஆங்கிலேயர் காலத்துலேயே கட்டப்பட்டது. சூப்பராக இருந்துச்சு. இதுவே நம்மளும் கட்டியிருந்தா நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். எவ்வளோ தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க, பட் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் கடலில் கலந்து. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி வந்துட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கேப்பில் அப்படியே ஒரு சோளப்புட்டை வாங்கி கொடுத்தாருன்னா அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். இங்கே எல்லாமே சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். பாலத்துலேயே விற்றுட்ருப்பாங்க. ரேட்டும் சீப்பாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேவும் எப்போ போல் கப்புள்ஸ் தான் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. நானும் பிரதரும் தான் போயிருந்தோம். சரி அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தார். நான் ஒரு பக்கம் லூசு பையன் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். லைட்டாக இருட்டாயிடுச்சு. இருட்டில் வீடியோ ஒன்றும் கிளியராக தெரியல. சரி ஓகே ப்ரோ கிளம்பலான்னு பார்த்தா இந்த கெல்ட்டு பையன் வேறு குறுக்கில் வந்து போயிட்டு இருந்தான். யாருடா இந்த ஆளெல்லாம் உள்ளே விட்டது வெளியிலேயே அப்படியே அடித்து துரத்த வேண்டியதாடான்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். நல்லா தான் இருக்குது.